ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப குட்டியான விலாக் தான். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் நமக்கு பர்த்டே வந்துச்சு அப்படின்னா ஜாலியாக இருக்கும். புது ட்ரெஸ்லாம் கிடைக்கும், கேக் கட் பண்ணுவான். கேக் கட் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக பண்ண மாட்டோம். பட் எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டு போகிறது, ஸ்கூலில் போய் சாக்லேட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ வந்து ஐயோ நமக்கு வயசாகிட்டே போகுதே அப்படின்னு ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்குன்னு நம்ம கொண்டாடுற ஒரே ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே, ஆஸ் யூஷுவல் வந்து 12 மணிக்கு வந்து என்னோடய பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுவோம். மேரேஜ் ஆனதுலேருந்து இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, என்னை வச்சுக்கிட்டே வந்து என்னோடய ஹஸ்பண்டால் சர்ப்ரைஸ் பண்ண முடியாதுன்றதுனால என்னை கூட்டிகிட்டு போய் தான் வந்து கேக் வாங்கிட்டு வருவாங்க. மித்துவையும் எழுப்பணும். பட் மித்து வந்து நல்லா தூங்கிட்டான் அப்படின்றதுனால அவன் வந்து கேக் கட் பண்ணும்போது இல்லை. மறுநாள் வந்து அவனுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு டைம் ஆயிரும். ஸோ காலையில் கட் பண்ண முடியாது. ஈவினிங்கும் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே கேக் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றதுனால அவன் வந்து வரல. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், தம்பி, தங்கச்சி 4 பேரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, குட்டி கிஃப்ட்டோ இல்லை பெரிய கிஃப்ட்டோ அது மேட்ரு கிடையாது. பட் ஏதாவது ஒன்று வந்து எனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்தாங்கனாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி யாரெல்லாம் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து யாருமே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட பர்த்டேவே மாத கடைசியில் வருது. ஸோ எல்லார் கையிலையும் காசு இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது. ஸோ அதனால் கிஃப்ட்டு வரலைனாலும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. பட் சர்ப்ரைஸாக என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா, எனக்கு வந்து இந்த சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறமா இந்த கையில் வாட்ச் கட்டுறதுல வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டே வரல. அது சில ரீசன் அதுக்கு. பட் அவன் வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுத்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் எதுவுமே வாங்கலை, பட் இந்த கேக் வாங்கினதே பெரிய விஷயம், சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் முன்னாடி நான் வந்து வாக்கிங் போகிறதுக்கு, அதுக்கெலாம் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு அவங்க கிஃப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. பட் இது எல்லாத்தையும் விடவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? என் பட்டு வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது தான். அவனோட உண்டியலேருந்து அதிலேருந்து காசு எடுத்து கொடுக்க சொல்லி அதை கொண்டு போய் எனக்குன்னு சர்ப்ரைஸாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான். இந்த க்யூட்டான ஒரு கீ செயினும் இந்த குட்டி கம்மலும் வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு வந்து அதில் கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வந்து ஒரு சின்ன விஷயமோ, பெரிய கிஃப்ட்டோ சின்ன கிஃப்ட்டோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சுல, அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு கிடைச்சதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுத்த கிஃப்ட்டுனா அது இதுதான் கண்டிப்பாக. எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேக்கு 2 கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா, ஒன்று கீச்சன் மாதிரி அது அங்கே கிடக்கு. இது எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. ஆனால் ஆக்சுவலி இன்னும் எங்கள் அம்மா போடவே இல்லை. சொல்ல சொல்கிறாங்களே. அப்புறம் காலையில் வந்து ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். யார் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். அன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் வந்து மறுநாள் கொடுத்துருந்ததுனால நாள் என்னோட அன்னைக்குமே வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் மழை கம்மியானதுக்கப்புறம் தான் கிளம்பி போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா கரெக்டாக ஒரு 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நடை வந்து சாத்த போனாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் நமக்கு வந்து கடவுள் வந்து மனித உருவத்தில் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நீங்கள் சாமியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னதும் சரி இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வழியாக காமிச்சு அங்கே உள்ளே போகிறோம். நம்ம போய் சாமி நல்ல திருப்தியாக பார்த்து நல்லா கும்பிட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த திரையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாரேன், ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்க்கணும், நீயும் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அவர்கிட்ட போட்டுட்டு தான் நான் வந்து முருகரை பார்க்கவே போனேன். அந்த பிளெஸ்ஸிங் கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்தது. அதே ஹாப்பினஸோட முருகட்ட சில வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு வெளியில் வந்து உட்காந்துருந்தோம். எப்போவுமே கோயிலுக்குள்ளே உட்கார முடியும், பட் ஃபுல் கோயிலுமே க்ளோஸ் பண்ணதுனால பிரசாத ஸ்டால் கூட கிடையாது. ஸோ நம்ம கோயிலுக்கு வெளியிலேயே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஒரு வழியாக நம்ம ஐயனை பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு கிளம்பும்போது வழியிலேயே செம்ம மழை, நல்ல மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நனைஞ்சா வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டி அப்புறம் கொஞ்சம் சூடாக டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நைட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன், அதையும் பாருங்கள். மொத்தமாக இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பர்த்டே விஷயம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.